நம்மோடு இணைப்பில் இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் கோலாகல ஸ்ரீனிவாஸ் அவர்கள். திரு கோலாகல ஸ்ரீனிவாஸ் அவர்கள் வணக்கம். இப்போ தமிழக அமைச்சரவையில மாற்றம் செய்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். 2 முக்கிய அமைச்சர்களுக்கு பதவி பறிக்கப்பட்டிருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? ஆக்சுவலா நாளைக்கு திங்கட்கிழமை உச்ச நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி சம்பந்தப்பட்ட வழக்கு ஹியரிங்க்கு வரப்போகிறது. ஸோ நாளைக்கு அவர் ஜாமீன் வேணுமா இல்லாட்டி அமைச்சர் பதவியில் நீடிப்பதா அப்படிங்கிற 2 கேள்விக்கு ஏதேனும் ஒரு பதிலை அவர் சொல்லியாக வேண்டும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில இன்னைக்கு சண்டே அன்னைக்கு ரொம்ப முக்கியமான முடிவை முதல்வர் எடுத்திருக்கிறார். இது முதல்வருக்கான ஒரு ஃபேஸ் சேவிங் எஃபர்ட் மாதிரி. ஆக்சுவலா இந்த முடிவை முதல்வர் எடுக்கல அப்படின்னா முதல்வருக்கு மிகப்பெரிய பின்னடைவு நீதிமன்றத்தின் மூலம் ஏற்படும். இப்பதான் கவர்னர் விஷயத்துல தமிழ்நாடு போட்ட கேஸ்ல அவங்க சக்சஸ்ஃபுல்லா பண்ணி அதன் மூலமா கவர்னருக்கு ஒரு செட்பேக் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற நிலையில முதல்வருக்கு ஒரு செட்பேக் நாளைக்கு ஏற்படும் அப்படின்னு எல்லாரும் எண்ணிக்கொண்டிருந்த நிலையில ஒரு ஃபேஸ் சேவிங் எஃபர்ட்டாக இப்போ செந்தில் பாலாஜி அதே போல பொன்முடி இந்த 2 பேரும் அமைச்சரவையில் இல்லை என்று ஆகியிருக்கிறது. இப்படி இல்லைன்னா நீதிமன்றத்தினுடைய கடுமையான கண்டனங்களுக்கு உள்ளாக வேண்டியிருக்கும். அதே போல உச்ச நீதிமன்றம் தனக்கு உண்டான இந்த பிரத்யேக அதிகாரத்தின் மூலம் செந்தில் பாலாஜியினுடைய அமைச்சர் பதவி அது பறித்திருக்கும். அப்படி பறிப்பதற்கான உத்தரவை பிறப்பித்திருக்கும். அது ரொம்ப மோசமானதாக கருதப்படும். அதனால வேற வழியே இல்லை. இந்த முடிவைத்தான் ஸ்டாலின் எடுப்பார் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். அப்படிதான் எதிர்பார்த்தபடியே அவர் செய்திருக்கிறார். இணைப்பில் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி திரு கோலாகல ஸ்ரீனிவாசன். நன்றி.